வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். இன்றைக்கி தேதி 28/12/2024 சனிக்கிழமை. காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் இந்தோனேசியா மற்றும் அதை ஒட்டியுள்ள சுமத்ரா தீவு அருகே புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு இலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக 29ஆம் தேதி மாலை முதல் லேசான மழை தொடங்கும். 30ஆம் தேதி முதல் தெற்கு டெல்டா, அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வட கடலோர மாவட்டங்களில் 30ஆம் தேதி லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அந்த காலகட்டத்தில் தெற்கு டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது டிசம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 1 மற்றும் இந்த 3 நாட்கள் கனமழை முதல் மிக கனமழையும், அதில் ஒரு நாட்கள் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு நகரும் இடம் நீங்கள் ரேடாரில் பார்த்தால் தெரியும். தற்போது 29 இரவு அந்த சுழற்சியானது, அந்த நீள்வட்ட சுழற்சியானது மேகக்கூட்டங்களை கொண்டு வருகின்றன இந்தோனேசியாவிலிருந்து. அதை நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த சுழற்சி. இந்த இடத்துல இருந்துச்சு. 29ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நிலவரப்படி, அதாவது 29ஆம் தேதி இந்த சுழற்சி இந்த இடத்துல வருது. அப்போ இதை சுற்றி கிளாக் வைஸில் பாருங்கள். அப்போ மேகக்கூட்டங்கள் பாருங்கள், இந்த சுழற்சியை சுற்றி ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள், அதேபடி இது ஃபுல்லாக மேகக்கூட்டங்கள். நடுவில் வெற்றிடமாக இருக்குது. நல்லா ப்ராட் சர்க்குலேஷனாக இருக்குது. சுழற்சி இங்கே இருந்தாலும் சர்க்குலேஷன் நல்லா ப்ராடாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு. அந்த ரவுண்டுங்கிறது ப்ராட் நீள்வட்ட சுழற்சியாக இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த சுழற்சி ஃபர்தராக இப்படி உள்ளே மூவ் ஆகும்போது இந்த க்ளவுட்ஸை கொண்டு இப்படி உள்ளே கொண்டு வரும். அப்போ இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே இப்படி டெல்டாவில் டச் ஆகி தென்கடலோர பகுதியில் உள்ளே வரும். அதுக்கப்புறம் இந்த சுழற்சி பாருங்கள் 30ஆம் தேதி அப்படியே ஸ்லோவாக 30 எடுத்துக்கலாம். அப்புறம் 31ஆம் தேதி பாருங்கள், டிசம்பர் 31ஆம் தேதி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுழற்சி பாருங்கன்னா நெருக்கமாக வருது. அப்போ அந்த தென் கடலோர மாவட்டம் முழுவதும் பாருங்கள் இந்த இடத்துல சுழற்சி வந்துருச்சு உங்களுக்கு. அந்த சுழற்சியானது இந்த இடத்துல இருக்குது, தெரியுது உங்களுக்கு. அப்போது அந்த காற்று குவிதல் எங்கே ஏற்படுது பாருங்கள், டெல்டா மற்றும் தென் கடலோரம் மாவட்டங்களில் ஏற்படுது. அந்த அந்தமான்லேருந்து அந்த மேகங்கள் உள்ளே இந்த சுழற்சியை நோக்கி அந்த மேகங்களில் பாக் தலசந்தி மன்னார் வளைகுடா வழியாக அந்த காற்று குவிதலை சீராக ஏற்படுத்துது. அப்போ அந்த இடம் ஃபுல்லாக நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதுதான் நீங்கள் இதில் பார்த்தோம்னா, இந்த விண்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல இதாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த இடத்துல சுழற்சி வருது 31ஆம் தேதி இந்த இடத்துல இருக்குது. அந்த காற்று குவிதல் ஏற்படுறது பாருங்கள். நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம தமிழக கடலோர பகுதிக்கு முழுவதும் அந்த தென்கடலோர பகுதியை ஒட்டி அந்த காற்று குவிதல் ஏற்படுது. அந்த காற்று பாருங்கள் மேலேருந்து இந்த சுழற்சியை நோக்கி கீழே போகுது பாருங்கள், அந்த அதில் போய் சேருது. அப்போ க்ளவுட்ஸ் எங்கேருந்து வருது பாருங்கள், மேகக்கூட்டங்கள் நம்மளுக்கு அந்தமான்லேருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் இந்த இலங்கைக்கும் தென் தமிழக கடற்கரைக்கு இடப்பட்ட பகுதியில் காற்று குவிதலை ஏற்படுத்தி உங்களுக்கு சுழற்சியை நோக்கி இந்த மேகங்கள் போகுது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பகுதியில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு அந்த தென்கடலோர பகுதி தெற்கு டெல்டா பகுதியில் இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஏன்னா சுழற்சியை நோக்கி வேகமாக காற்று குவிதலை ஏற்படுத்துதல், அடுத்தடுத்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. இதுதான் இப்போ உள்ள இது. அப்போது நமக்கு மழை வாய்ப்பு இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லேசான மிதமான மழை, சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. அப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும். அப்புறம் 29 இரவு முதல் லேசான மழை ஆரம்பிக்கும். 30ஆம் தேதி அதிகாலையிலேருந்து கனமழையாக தொடங்க ஆரம்பிச்சிடும் தென் கடலோர பகுதிக்கும் டெல்டா பகுதிக்கும். உள் மாவட்டங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தென் உள் மாவட்டங்களில் 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி கனமழை, சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1ஆம் தேதி வட உள் மாவட்டங்களில் லேசான மிதமான மழையும், சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில். ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா தெற்கு டெல்டா அதே போல் தென்கடலோர பகுதியில் நல்ல மழை கொடுக்குமா இந்த சிஸ்டம் அமையும். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மற்றொரு மாநிலத்தில் சந்திப்போம்.